வாங்க பேட்ட வேலன், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. 6 நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு வாரம். 6 நாளும் கிடையாது, ஒரு வாரம் கிடையாது, 4 நாள் தாங்க. 4 நாளா? சரி, பார்த்து ரொம்ப நாள் மாதிரி இருந்துச்சு. சரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கேன் நான்? கேவலமா இருக்கீங்க. சூப்பரா இருக்கேண்ணா. சரி சரி, சூப்பரா இருக்கீங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அதாவது உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும், பாட்காஸ்ட்ல இதெல்லாம் தெரியாது. தெரியாதா? நான் கூடிய விரைவில் என்னோட இன்ஸ்டா ஐடியை கொடுக்குறேன். அதுலயும் தெரியாது. அதுலயும் தெரியாதா? ஆமா. சரி, ரைட் விடுங்க. இதெல்லாம் எடிட்ல போயிடும், பிரச்சனை இல்லை. நான் தான் எடிட் பண்ணுவேன், இதெல்லாம் போடுவேன். நான் எடிட் பண்ணுவேன். சிங்காரத்தை பல்க் பண்ற மாதிரி மொமெண்ட்ஸ் இருந்தா அதெல்லாம் கண்டிப்பா இடம்பெறும். ஸோ கைஸ், வெல்கம் டு அவர் பாட்காஸ்ட் கிரிஞ்ச் குட்டோன் வித் மீ பேட்ட வேலன். சரி, பட் இப்போ போன வாரம் என்ன சொல்லி முடிச்சிருந்தோம்? அதுதான் நம்மளோட ஹாஸ்டல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஹாஸ்டல் லைஃப் பத்தி. பேட்டா, நீங்க எப்ப ஸ்கூல்லே வந்து ஹாஸ்டல் போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஆமா ஆமா ஆமா, சிறு வயது முதலே விடுதியில் சேர்த்து விட்டாரு. என்ன காரணம்? ரொம்ப தூரமா ஸ்கூலுக்கு? ஸ்கூலுக்கு ஆமா, ஒரு 8 கிலோமீட்டர். ஆமா, 8 கிலோமீட்டர். என்ன பேட்டா, 8 கிலோமீட்டர்லாம் ஒரு தூரம். அதுக்காக நீங்க அந்த ஹாஸ்டலுக்கு 2 பஸ் மாறி போனோம், இல்லைன்னா சைக்கிள்ல போனோம். போங்க, சைக்கிள்ல போயிருக்க வேண்டியதானே. சைக்கிள்ல தான் போய்கிட்டு இருந்தேன். சரி, போயிட்டு வர்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் அப்படி ஆகுது. 8 கிலோமீட்டர் போயிட்டு 1.5 மணி நேரம் ஆகுதா உங்களுக்கு? ஆமா. இல்ல பேட்டா, நான் வந்து பாலிடெக்னிக் படிச்சேன். சரி விடுங்க, நீங்க வந்து ஹாஸ்டல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தானே கேக்குறீங்க. சரி, என்னன்னா ஈவினிங் வரும்போது நம்ம என்ன சொல்ற, இடையில எங்கேயாவது நிப்போம், ஏதாவது சாப்பிடுவோம். உன்னைங்களா சைட் அடிப்பான்னு சொல்லுங்க. இல்ல அந்த வயசுல அதெல்லாம் தெரியாது. ரொம்ப சின்ன வயசு. ஆமா, ரொம்ப சின்ன வயசு. பெண்கள் பார்த்தா கூட நம்மளதான் பாக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது. பாத்திருந்தா தானடா தெரியும். இல்ல, கோட்லாம் போடுவாங்க, பொண்ணை பார்த்தா மண்ணை பாக்குற ஆட்கள். பொண்ணை பார்க்குதானே நமக்கு தெரியாது. பொண்ணு பார்க்க மாட்டாங்க முதல்ல. தெரியல, அதான் பார்த்தால் கூட நமக்கு தெரியாது. நம்ம என்ன நினைச்சுப்போம்னா நம்மளதான் பாக்குது சொல்லுவாங்க பசங்க. அப்படி பார்த்தாலும் நான் பார்க்க மாட்டேன் சொல்லுவாங்க. நம்ம ஓ அப்படியா எனக்கே தெரியாதடா, ஆமாடா அப்படின்னு. ஓவர் எக்ஸிகரேஷனா இருக்கு. ஏன்னா என்ன சொல்றேன்ல நானே, அதனால உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். எரியும். ஹாஸ்டல் வரலாம். ஓகே, அதுதான். போயிட்டு வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதனால சரி, 10th எப்படி ஹாஸ்டல் சேர்த்துருவாங்க, அதனால 9th சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் அடாப்ட் பண்ணிடலாம்னு சொல்லி நானே சொல்லிட்டேன். நீங்களே முடிவு எடுத்து நீங்களே ஜாயின் பண்ணிட்டீங்க? நானே வீட்டுல சொன்னேன், 9th ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு. சரி, அப்படியே ஜாலியா இருக்கும்னு நினைச்சு போனேன். அங்க போனா அங்கதான் ஜாலிதான். என்னன்னா, நம்ம கிளாஸ்ல இருக்கும் போதே பசங்க, ஹாஸ்டல் பசங்க எல்லாம் வந்துட்டு வீட்டு ஞாபகமா இருக்கு, வீட்டுக்கு போறேன். என்னடா இவனுங்க இது வீட்டுக்கு அப்படின்னா சாவடிச்சிருவாங்களா, வீட்டுக்கு போறாங்க, நம்மளாம் அப்படி போய் இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சு போனேன். கொஞ்ச நாள் நல்லா இருந்துச்சு, ஒரு மாசம். அதுக்கப்புறம் லைட்டா ஓஹோ என்னை விட்டுருங்கடா, நான் போறேன்டாடே, எப்படா ஊருக்கு போவோம், அந்த மாதிரிதான் ஒரு வீட்டு ஞாபகங்கள். ஆனா அழுதது இல்ல, அழுகிற மாதிரி போயிருக்கேன். பசங்க அழுவானுங்க, அம்மா அப்பா நினைப்பா இருக்கு. ரொம்ப வந்து வீட்டுல பெட்டா அப்படி ரொம்ப செல்லமா எது கொடுத்தாலும் கிடைச்சிரும், எதுக்குமே திட்ட மாட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது, அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க ரொம்ப அப்படியே கஷ்டப்படுவாங்க, அழுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஓரளவுக்கு பரவாயில்ல, அப்பப்போ ஊருக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் நார்மல் ஆயிருச்சு. ஆனா நான் வந்து காலேஜ்ல தான் ஹாஸ்டல் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் வந்து நான் வீட்டுல தான் இருந்தேன். காலேஜ் ஜாயின் பண்ணேன். நான் கேட்கல. இல்ல, நான் சொல்லுவேன். சொல்லுங்க. இல்ல, நீங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்களா, அதனால கிறிஸ்பா இருக்கட்டுமே இப்படி பேசிட்டு இருக்கேன். சரி, ஓகே. நான் வந்து காலேஜ்ல தான் ஜாயின் பண்ணேன். எனக்கு ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஹாஸ்டல் போல, ஏன்னா பக்கம் தான், ஒரு 1 கிலோமீட்டர் தான். வந்து டெய்லியும் போயிட்டு வந்துடும், சைக்கிள் இருக்கும், சைக்கிள்ல போயிட்டு வந்துடுவேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா நீங்க வந்து ஸ்கூல்ல ஹாஸ்டல் போயிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்தது? ஹாஸ்டல் வந்து என்ன ஜாலியா இருந்துச்சா, கஷ்டமா இருந்துச்சு? அதை மட்டும் நான் கேட்க மட்டும் பதில் சொல்லுங்க. அதாவது ஒரு மிக்ஸ்டுன்னு தான் சொல்லலாம். ரொம்ப ஜாலின்னு ஒரு எக்ஸ்ட்ரீமாவும் சொல்ல முடியாது, ரொம்ப சேட்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்கூல்ல வந்து படிக்க சொல்லிட்டு அந்த ஸ்டடி ஒண்ணு இருக்கும், இன்னொன்னு பசங்க விளையாடுறதுக்குன்னா டைமிங் இருக்கும். பசங்களுக்குள்ள சண்டை போட்டுப்போம். எப்படின்னா, இவன் பேசாம இருப்பான், அவன் பேசாம இருப்பான். சின்ன பிள்ளைத்தனமா அந்த சின்ன பிள்ளை எல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆமா, என்னடா பேச மாட்டியா, ஏண்டா என்னோட பேச மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் காமெடிகள் நடக்கும். அந்த பழம் அந்த ரேஞ்சுக்கு இருக்காது. ஏதாவது ஒண்ணுன்னா திடீர்னு நல்லா தானே பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு பேசாம போயிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கட்டுப்புகள் நடக்கும். அப்புறம் வந்து விளையாடுறது ஜாலியா. அப்புறம் வெளியெல்லாம் எங்கேயும் பெருசாலாம் ஹாஸ்டல்ல இதெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, இது வந்துட்டு கொஞ்சம் பிரைவேட் ஹாஸ்டல் மாதிரி, ஊர் ரெசிடென்சியல் ஏரியாக்குள்ள இருக்கும். பெரிய ரிவர் ஒண்ணு வரும், அதுல போய் ஜாலியா ஆட்டம் போடுறது, டைவ் அடிப்பாங்க. அங்கதான் டைவ் அடிக்க கத்துக்கிட்டது, நீச்சல் போடுறது, உள் நீச்சல், வெளி நீச்சல், காக்கா நீச்சல். காக்கா குளியல் கேள்விப்பட்டிருக்கேன்.
மேலாப்லயே போயிட்டு வந்துருவீங்களா? காக்கா நீச்சல்னா எப்படின்னா தலை வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். சரி, ஓகே. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க எல்லாமே கத்துக்கிட்டது. அதுதான் ஸ்கூல் லைஃப் பொறுத்தவரை. ஹாஸ்டல் விட்டு போறேன்னு சொன்னோன்னா ஜாலியா தான் இருந்துச்சு. எப்படா இந்த ஜெயில இருந்து அந்த மாதிரி தான் ரிலீஸ் ஆகும். எனக்கு 10th முடிச்சோன்னா அங்க ஒரு ஹாஸ்டல், அப்புறம் 12th முடிச்சோன்னா ஒரு ஹாஸ்டல் இருந்து வந்துட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அப்பா முடிக்கிறப்ப ஒரு என்னமோ தலை விடுதலை அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. சரி, நீங்க சொல்லுங்க. நான் அதுக்கப்புறமும் நீங்க தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா எனக்கு முன்னாடி நீங்க தான் வந்து அப்புறம் வந்து காலேஜ் ஹாஸ்டல் சேர்த்து விட்டாங்க. காலேஜ் சேர்த்து விட்டா அப்படியே கான்ட்ராக்டா அங்க வந்து ஒரு பெரிய ஹாலா இருக்கும், நிறைய பேர் இருக்கும். இங்க வந்து ஒரு ரூமுக்கு 3 பேரு, புது பில்டிங் வேற, நல்ல நல்ல காத்து வசதி காட்டுலதான் இருக்கும். அதனால ஆமா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம் திருச்சி. அதான் புதுசா கட்டி ஒரு 3 வருஷம் 3rd பேட்ச் நம்ம போனா சூப்பரா இருந்துச்சு. வீட்லயே பாத்துட்டு என்ன ஹாஸ்டல் சூப்பரா இருக்கே அப்படின்னு பலன் இருந்துச்சு. போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் இயர் அதே அந்த 12th ஹேங் ஓவர்ல ஹாஸ்டல்ல அப்படியே சுத்திக்கிட்டு படிச்சிருக்காங்க மக்களே. இவங்க வந்து ஹாஸ்டல்ல ஒரு பையன் படிக்கிறானா, அது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இயர் பையனா தான் இருக்கும். அந்த மாதிரி எல்லாருமே மேக்சிமம் அப்படிதான் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல. அப்படியே கொஞ்சம் அந்த ஹேங் ஓவர்ல இருந்தாங்க. மேக்சிமம் வந்து வேற அதர் டிபார்ட்மெண்ட்ஸோட அவ்வளவு ஜெல்ல பார்க்காம இருந்தாங்க. அப்புறம் செகண்ட் இயர்ல அதே மாதிரி தான் போச்சு. சரி, செகண்ட் இயர்ல செகண்ட் செம்லாம் கேட்கல. சரி, மொத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர் என்ன பெருசா ஒண்ணும் இல்ல, சொல்றேன். செகண்ட் செம் நடந்திருக்கும். அதானே? அதேதான். செகண்ட் இயர் வந்தீங்க, கண்ட்ரோல் வந்து மச்சான் ஷாக் வச்சான். அதேதான். அப்படி இல்ல சொன்னீங்கன்னா நான் வந்து சொல்லிடுவேன். இல்ல அதான். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் வந்து சிங்காரத்தோட என்ட்ரி. சிங்காரோட கெத்தா என்ட்ரி குடுக்குறது அதுதான் கிடையாது. யாரா இவன் கோமாளி அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. மாதிரிலாம் இருக்காது. இல்ல தோணி இருக்கும். ஒரு 10 பேர் இறக்கி இருக்காங்க. அப்படி எல்லாம் யோசிக்கல. லேட்டரல் என்ட்ரினோட சரி பொண்ணுங்க யாரும் புதுசா வர்றாங்களா அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். இல்ல சிவில்னா கம்மியா தான் இருப்பாங்க. 2 பேர் இருந்தாங்க. ஆமா, 2 பேர். இதெல்லாம் பசங்க தான். பால்வாடி மாதிரி இருக்காங்க அப்படின்னு நினைச்சிருந்துருப்பீங்க. அப்படிதான் இருந்துரும். அந்த மாதிரி இருந்தோம் நாங்க அப்ப. அதுக்கப்புறம் என்ட்ரி கொடுத்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹாஸ்டல். எனக்கு ஒரு மாதிரி தான் ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து அந்த மாதிரி இருந்தது. என்னடா அது புது இடத்துக்கு வந்திருக்கோம், நம்ம வீட்டுல உள்ள முகங்கள்ல வந்து பார்த்து பழகிருச்சு, இப்ப புதுசா இருக்கு, இடம் புதுசா இருக்கு, ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறமா போக போக எல்லாரு கூடயும் பழகின உடனே ரொம்ப கேஷுவலா ஆயிருச்சு, ரொம்ப ஜாலியா இருந்தது. அது போக நம்ம வந்து இந்த முன்னாடி இருந்தது அந்த ஃபீலிங், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுல, வீட்டுக்கு போலாம் அந்த மாதிரி. அது மாதிரி இல்லாம வீட்டுக்குலாம் போக வேணாம், இங்கே இருப்போம் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. அந்த மாதிரிதான் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த ஃபீலிங் இருந்துச்சு. எப்படின்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. நமக்கு என்ன வேணுமோ அந்த டைம்ல நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் பசங்களோட சேர்ந்து எல்லாம் கேம் விளையாடுறது நைட் ஆனா. அப்புறம் அதுவும் வந்துட்டு செகண்ட் இயர்லாம் வந்ததுக்கு அப்புறம் மத்த டிபார்ட்மெண்ட் பசங்களோடய நல்லா வந்துட்டு பழக்கம் அடிக்கடியே நடந்தது. அடிதடிகள்லாம் வந்து அதெல்லாம் வந்து பயங்கரமா. செகண்ட் இயர் இதெல்லாம் வந்ததுக்கு காரணமே லேட்டரல் என்ட்ரி கைஸ், நாங்க தான். ஆமா, லேட்டரல் என்ட்ரி கைஸ். ஆனா சண்டேன்னு வந்து ஆளுங்க இருக்க மாட்டாங்க. இல்ல பேட்டை வந்து பொடி வச்சு என்ன சொல்றாரு, நான் இருக்க மாட்டேன். பொடி கிடிலாம் கிடையாது, டேரக்டா சிங்காரம் தான் அதோட வந்து ரூட் காஸ்லாம் நான் கிடையாது. அடிப்படை காரணமே வந்து சிங்காரம் தான். ஆனா வந்து சண்டை நடக்கும்போது தலைவர் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம்குள்ள போயிட்டு அவரோட ஜிஎஃபோட போன் பேசிக்கிட்டு இருந்தாரு. வந்து வேற என்னப்பா சண்டையா, சரி பார்த்து போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு as usual எல்லா காலேஜ்லயும் நடக்கிற மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்னாலே மெக் வெர்சஸ் சிவில் தான். அது எப்பயும் ஒரு பகை மாதிரி ஆயிருச்சு ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. அது என்ன சொல்லுவாங்க, அது என்னது எல் கிளாசிக்கோ தான். ஆமா, அது கேம்ல எல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, ஏதோ ஒண்ணு ஃபுட்பால். அது மாதிரி இன்ஜினியரிங் பொறுத்தவரை எல் கிளாசிக்கோனா மெக் வெர்சஸ் சிவில் வருவாங்க. சண்டை போட்ட உடனே ஃபைனல் இயர் 3rd இயர்ல இருந்து வருவாங்க. வந்து ஏன் தம்பி இப்படி பண்றீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதா, நாங்க ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்கோம்டா, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா நாங்க யாருக்குன்னா சப்போர்ட் பண்ண முடியும், இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க நாங்க சேர்ந்து உங்களை அடிக்க வேண்டியதா இருக்கும் பாத்துக்கங்க.
அப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க starting அப்ப பசங்களுக்குள்ள என்னவா நம்ம சீனியர்ஸ் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எங்க இதுல சிவன் அவர் என்ன சொன்னாருன்னா, டேய் அதெல்லாம் அவங்க பேசுறது கரெக்ட் தான், நீ வந்து ஒரு சீனியரா இருந்தேன்னா நீ இப்படிதான் பேசுவ, நீயும் வந்து அப்படிதான் வந்து ரியாக்ட் பண்ணுவ, அதனால அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு வந்து சிவன் சொன்னபடி. சிவன் சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சக்தின்னு உங்களை சொல்றதுனால ஒரு நீங்க சிவன் நீங்க சொல்றது வந்து ஒரு டாபிக் வரும். சக்தி சேர்ந்தா மாசிரா ஃபர்ஸ்ட் டைம் சண்டை நடக்கல. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு ரீசன் ஆயிருச்சு. சண்டை பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு சிவிலுக்கும். அதுக்கப்புறம் அப்படியே லைட்டா கை சிறச்சமாச்சு. அது வராண்டால ஒரு 4 பேர் தான் அந்த வராண்டால நிக்க முடியும். அங்கிட்டு ஃபுல்லா மெக் கேங் ஒரு 30 பேர் நிக்கிறாங்க, இங்கிட்ட ஃபுல்லா ஒரு 20 பேர் சிவில் கேங் நிக்கிறாங்க. தள்ளிக்கிட்டே போறோம். அந்த தள்ளுகளை நான் அவங்க கேங்குள்ள போயிட்டேன். நான் என்ன இங்க வந்துட்டேன், ஐயோ இவங்கெல்லாம் அடிச்சு போயில அப்படின்னு பார்த்தேன். எல்லாம் ஆல்ரெடி பழக்கப்பட்ட பசங்க, டே அடிப்பீங்களாடா என்ன அடிப்பீங்களாடா அப்படின்ற மாதிரி உள்ள ஒரு மரண பயம்தான். ஆனா அவங்க எல்லாம் சாதுவான பசங்கன்னு தெரியும். இருந்தாலும் சரி சண்டைன்னு வந்துருச்சு, கை வச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை எவனும் அடிக்கல, நானும் எவனையும் அடிக்கல. அதனால யாரும் என்ன அடிக்கல. நான் அதோட அமைதியா வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு செம ஜாலியா இருந்தது. என்னடா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, முடிஞ்சதா இந்த மாதிரி வெளியே தான் சில்லி கை சண்டை போட்டுட்டு இருக்காங்க மக்கள். இவங்க வந்து சண்டையை எப்படி வராம இருக்கணும்னு தடுக்கணும்னு எல்லாம் பாக்கல. ஆனா அந்த சண்டைக்கு காரணமே நீங்க தானுங்க. அந்த டைம் சண்டைக்கு காரணம் நான் இல்ல. ஃபர்ஸ்ட் காரணம் நீங்க. ஃபர்ஸ்ட் காரணம் நான் இல்ல. ஃபர்ஸ்ட் காரணம் வந்து அவரு ஹரி ஸ்மால் பாய்னு சொல்லிட்டாரு. என்ன பார்த்து ஸ்மால் பாய்னு சொல்றியாடா அப்படின்னு கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்டா டேய் எவனையோ சொல்லிட்டு போறான். இதெல்லாம் அவன் என்னையதான் சொன்னான், அவன் யாருன்னு கூட தெரியல. லேட்டர் என்ட்ரி புது பையன், அவன் எப்படா உன்னைய சொல்ல போறான். அதுதான் ஆரம்ப புள்ளியா போ. ஆமா அது வந்து ஆரம்பம். அங்க இருந்தா அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ் நடக்கையில வந்துச்சு. ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஜெயிச்சுட்டு கத்துறது, இவங்க ஜெயிச்சா இங்க வந்து கத்துவாங்க, இவங்க ஜெயிச்சா அங்க போய் கத்துவாங்க. இதே மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கடைசியா ஃபைனல் சண்டை வந்துச்சு. இது ரொம்ப கேவலமான சண்டை. இது ஜூனியர் பசங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க மெக்கு சிவில். அதுக்கு வந்துட்டு கீழே போய் எல்லாமே பெரிய சண்டை பெரிய சண்டை. நாங்க வந்து அப்ப ஃபைனல் இயர் வந்துட்டோம். கேட்க ஆள் யாரும் இல்ல. நாங்க சொல்றதுதான் வேத வாக்கு, கோட்டு, இதெல்லாம் ஜட்ஜி. பொய் சொல்றான், பொய், இதெல்லாம் யாரும் நம்பாதீங்க, இவ்வளவு கிடையவே கிடையாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? இல்ல ஃபைனல் இயர் வந்துட்டாலே ஒரு கெத்து தானே. அதாவது யார பார்த்தாலும் போடா வாடான்னு கூப்பிடலாம். இதுக்கு மேல நமக்கு மேல சீனியர் யாரும் கிடையாது. ஆனாலும் அந்த மாதிரி கூட்டது இல்ல. நான் வந்து ஜூனியர் பசங்களே வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ட்ரீட் பண்ணுவேன். பொய் சொல்றான் மக்களே, அந்த மாதிரி கிடையாது. இல்ல எவனையும் கண்டுக்கிறது நம்ம மட்டும் நம்ம வேலையை விட்டு போயிட்டு வந்துடுறது. சரி அதை விடுங்க. இப்போ ஜூனியர் பசங்க 2 சண்டை போட்டாங்க. நம்ம ஆட்கள்ல ஒருத்தர் வந்துட்டு சீனியர் என்ன பண்ணிட்டாரு, சுதாகர் அண்ணன் ஒருத்தர், அடிச்சா திருப்பி ஏறா அப்படின்ட்டாரு. அவன் திருப்பி அடிச்சுட்டான். அதோட மெக் பசங்க வந்துட்டு, ஏன்டா நீயே வந்து ஒரு பிஞ்சு நெஞ்சோட மனசுல நஞ்ச வைக்கிறேன். தப்புதான். இருந்தாலும் அப்ப வந்து அந்த ஒரு மூடுல வந்து ரத்தம் சூடா இருக்கும், ரத்தம் கொதிக்கும், அந்த மாதிரிலாம் பார்த்தா ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க சும்மா. இப்பனா வந்து அதை சால்வ் பண்ணி விட்டுருப்போம் இப்போ இருக்க மைண்ட் செட்டுக்கு. அப்ப வந்துட்டு அந்த சண்டையை வளர்த்துதான் விட்டுருக்கோம். என்ன அவங்க என்ன ஓவரா துண்டுறாங்களோ அடிய போட்டுவிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதை கேட்க அவங்க சீனியர்ஸ். ஆனா நாங்க இருக்கும்போது எங்க சீனியர்ஸ் இருந்த மாதிரி இல்ல. இவங்க வந்து எங்களுக்கு சண்டைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் வந்தாங்க, அப்புறம் தேர்ட் இயர் வந்தாங்க. அசிங்கமா போச்சு குமார் மாதிரி தான். ஜூனியர் பசங்க வந்து சண்டைக்கு இந்த லட்சணம் அப்படின்ற மாதிரி. ஆனா அப்ப கூட சிங்காரம் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு 4 பேர் இருந்துட்டு, என்னடா சிரிப்பு காட்டிக்கிட்டு இருக்கீங்க, கீழே என்ன தள்ளுதல் போட்டி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஜூனியர் பசங்க ஃபைனல் இயர் பசங்களோட சண்டைக்கு வர்றாங்க. ஒண்ணு இல்ல, ஒரு பாக்கெட் மிக்சர் இருந்தது, தட்டுல போட்டு அமிர்தி இருக்கு, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சிங்காரம் உட்காந்துருக்கு. நீங்களே சொல்லுங்க. இல்ல எனக்கு சண்டை பிடிக்காது. சாதாரணமா எல்லாருமே வந்து சுமூகமா போகணும் தான் நினைப்பேன். பெண்களோட சண்டைக்கு போவார். பெண்களோட நான் சண்டைக்கு போவேன். பெண்கள்லாம் அவங்க வந்து சாஃப்டா டீல் பண்ணுவாங்க. வந்து ரொம்ப மென்மையானவர்கள். என்னமா சிரிக்கிற? பெண்கள் என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி சொல்லி வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்க? நான் வந்து என் பெண்ண அப்ப வந்துட்டு சவுண்டா வந்து உங்களை அதை பேசினாங்கன்னா, வாவ் ஒரு பெண்ணுக்குள்ள இவ்வளவு இருக்கா, சோ எலகண்டா அப்படி கிடையாது. எழுச்சி தமிழர் மாநாடா கிணிச்சிரகே இதெல்லாம் பொய்யுங்க. எழுந்து வா. மேல் சாவனிஸ்ட். மேல் சாவனிஸ்ட் கிடையாது. இங்க மேல் சாவனிஸ்ட்லாம் கிடையாது. ஆல்பா மேல்
பெண்களுக்கு மரியாதை கொடுத்து ரொம்ப அனிமல் படத்துல வந்து நீங்க ரன்பீர் கபூரை பாத்திருப்பீங்க. அவரோட எக்ஸாக்ட் டிட்டோ வெர்ஷன் தான் சிங்காரம். ஏண்டா பசங்களையே நீங்க அடிச்சுக்காதீங்க, எதுக்குடா சண்டை போடுறீங்க, சும்மா போங்கன்னா நான் சொல்றேன். சரி, இது ரொம்ப அவே ஆஃப் டாபிக்கா இருக்கு. சரி, சோ வந்து இந்த மாதிரி சண்டைகள் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, சும்மா அதை விட்டுருங்க. அது சண்டைகள் ஒரு பக்கம். அப்புறம் மேக்சிமம் வந்துட்டு கேம்ஸ் தான் விளையாண்டுட்டு இருப்போம், லேப்டாப் கேம்ஸ். ஆமா ஆமா, வீடியோ கேம்ஸ். அதுல ஃபேர் கிரைன்னு ஒரு கேம் ஆதிக்கம் அதிகமா போயிட்டு இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்ல, அது வந்து பப்ஜியோட முன்னோடி. அதை பார்த்து தான் பப்ஜியே வெர்ஷன் ஆஃப் பப்ஜினே சொல்லலாம். பயங்கரம். பப்ஜி எல்லாம் தூக்கி சாப்பிடுறது. அது சிங்காரத்தோட லேப்டாப்ல தான் இருந்துச்சு. அது அவருக்கே தெரியாது. எனக்கு தெரியும், பட் ஸ்டோரி மோட் தான் தெரியும். அதை வந்து சர்வர்ல கனெக்ட் பண்ணி ஒரு 8-10 பேர் விளையாடுவோம். 5-5 பேர் டீமா. டீம் டெத் மேட்ச் தான். அதை போட்டு விளையாடுவோம். டைம் போறதே தெரியாது. விடிய விளையாண்டுட்டு இருப்போம். ஒரு ஃப்ரைடே நைட் சாட்டர்டே நைட்ல விளையாண்டோம்னா 8 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணி 5 மணின்னு போய்கிட்டு இருக்கும். பயங்கரமா இருக்கும். நீங்க யாரும் கேம் பிரியர்கள் இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நிறைய வெர்ஷன்ஸ் வந்துருச்சு. தெரியும், நம்ம நீ என்னடா இப்பதான் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நினைப்போம். இல்ல தெரியாம இருந்தாங்க. தெரியாம இருக்கவங்க வேணா தெரிஞ்சுக்கோங்க. அதான் நாங்க என்ன வேற என்ன கேம்ஸ் விளையாடுவோம். அப்புறம் இந்த வெளியே போயிட்டுறதுக்குலாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. சாட்டர்டே சண்டேனா வந்து எங்க வேணா போலாம் வரலாம். நான் வந்து பெருசா திருச்சி சுத்தி பார்க்கல. போனதுன்னு பார்த்தா மலைக்கோட்டை மட்டும்தான். தியேட்டர் மாரிஸ், எல்ஏ மாரிஸ் இருக்கிற எல்லா தேட்டரும் போயாச்சு. சோனா மீனா, மெகா ஸ்டார், காவேரி, அப்புறம் ரம்பா ஊர்வசி தான். ரம்பா ஊர்வசி போனதில்ல. இன்னொன்னு இருக்கும், அது டம்மி தேட்டர் தான். இதுக்கு போறது அப்படியே சுத்துறது, அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. வேற கல்ச்சரல்ஸ் இது ஹாஸ்டல்ல வராது. ஹாஸ்டல்ல வேற என்ன சொல்லலாம்னா இந்த செமஸ்டர் டைம் படிக்கிறது காமெடியா இருக்கும். அதுவா, அது வரைக்கும் ஒண்ணுமே படிச்சிருக்க மாட்டோம். எக்ஸாம் டைம் மட்டும் விடிய படிச்சு சொல்லுவாங்கல்ல எல்லாரும், இந்த லாஸ்ட் ஒரு நைட் படிச்சா பத்தாது. ஆனா அதுதான் நடக்கும். எல்லா டைமும் அதுதான் நடக்கும். இந்த எக்ஸாம் ஒரே நைட் தான் கவர் பண்ணிடுவோம். அவ்வளவுதான். இதுல ஒரு சிலர் இருப்பாங்க. இப்ப எப்படின்னா, நீ படிச்சுக்க, எனக்கு கதை சொல்லிடு, நான் போய் எழுதிக்கிறேன். அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டா நான் படிச்சுட்டு அந்த கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அவங்க எக்ஸாக்டா போய் எழுதிட்டு வந்துருவாங்க. அப்புறம் என்கிட்ட வந்து ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா, நான் பாத்துருக்கேன். ஏன்னா எனக்கு சொன்னா எனக்கு தானடா தெரியும். கூடதானே இருந்தேன். கூடவே இருந்து செவ்வால. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனல் இயர்ல மட்டும் இந்த கதை நடந்துச்சு. இந்த காமெடி ஃபைனல் இயர்ல, தேர்ட் இயர்ல எங்க சீனியருக்கு ஃபேர்வெல் கொண்டு வரோம்னு சொல்லிட்டு. இல்லடா, அது ஏன் மீட்டிங் போடுவோம்ல, மீட்டிங்க போட்டுரும் இல்ல. ஒரு 5 ரூபாய்க்கு வந்து இந்த பொருள் வாங்குறோம்னு சொல்றதுக்கு ஒரு 1 மணி நேரம் மீட்டிங் போடுவோம். மீட்டிங் எல்லா ரூம்லயும் கதவை தட்டி சொல்றது, குரூப்ல போடுறது எல்லாம் போட்டுட்டு அதுல வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் நடக்கும். ஆனா அதுல கண்டென்ட்னு அந்த ஃபேர்வெல் ரிலேட்டடா பேசுற ஒரு 1/4 மணி நேரம் தான் இருக்கும். மத்த டைம்லாம் அதை தவிர்த்து எல்லா பாட்காஸ்ட்ன்ற பேர்ல வேற ஏதாவது பேசிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரிதான் நடக்கும். ஆனா அது செம்ம மெமரபிள் மொமெண்ட்ஸ் தான். அது சொல்ல போனா செம்ம ஜாலியா இருக்கும். ஏதாவது வம்பிழுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு சம்மந்தம் இல்லாத டாபிக் நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம் இஷ்டத்துக்கு. கடைசி மீட்டிங் முடிவுல திருமாலோட சோப்பு டப்பாவை காணுமாண்டா, எவன்ட்டாவது இருந்துச்சுன்னா சோப்பு டப்பா காணும்னு சொன்னா கூட பரவாயில்ல, சோப்பை காணுமா யாரெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பாங்க. தலைவன் என்னோட சோப்பு டப்பாவோட எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிட்டு இருந்தான். தலைவன் ஏன் சோப்பு டப்பா வாட்டர் இருக்கா? சோப்பு டப்பா அப்படியா சிங்காரா? இந்த பிரஷ் பாரு, இது உன்னோட பிரஷ் எல்லாம் எடுத்துட்டு போய். நல்ல வேலை, பிரஷ் எல்லாம் நான் கொண்டு போய் கரெக்டா வச்சிருவேன். பாத்தீங்கன்னா சோப்பு டப்பாவோட தூக்கிட்டு போய் சோப்பை யூஸ் பண்ணி இருந்திருக்கான். அப்புறம் வேற என்ன சொல்லணும்னா, சமையல் ஹாஸ்டலில் சமையல் வந்து ஒரே ஒரு இண்டக்ஷனா, இண்டக்ஷன் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது வாங்கியிருப்போம். ஆமா, இண்டக்ஷன்ல தானே முட்டை அவிச்சு போட்டு எடுத்து கட் பண்ணி பெப்பர் போட்டு உப்பு போட்டு சாப்பிடுறது. அவிச்ச முட்டை நான் இல்லாத போது இவங்க சமையல் போட்டு சாப்பிட்டுருக்கேன். ரைஸ் செய்யலான்னு சொல்லிட்டு முட்டை வாங்கிட்டு வந்தாச்சு. சாப்பாடு கீழே ஹாஸ்டல்ல இருந்து மெஸ்ல எடுத்தாச்சு. வெங்காயம் தக்காளி வாங்கிட்டு இருந்து வாங்கியாச்சு. மசாலா மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். எண்ணெய் பத்தல. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்காங்க. ஐவிடி கோல்டு தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊத்தி, அது நான் சாப்பிட்டா சமையலுக்குன்னு சொல்லி தேங்காய் எண்ணெய் ஊத்தி நான் சாப்பிட்டதே இல்லை. சூப்பரா இருக்குன்னா 2 வருஷம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எடுத்து கிண்டி சாப்பிட்டோம். ஆனா விவிடி கோல்டு நல்லா இருக்குமான்னு தெரியல. பியோர் தேங்காய் எண்ணெய் போட்டாலும் நல்லா இருக்கும். ஆமா, இதுல கொஞ்சம் நிறைய அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டு. சரி, இது ஹாஸ்டல்ல வராது, நீங்க அடுத்து சொல்லுங்க. இது ஹாஸ்டல்ல கமிங்
கம்மிங் பேக் டு கிரிக்கெட்னா வேற என்ன சொல்லுவோம், 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை காலையில 6 மணிக்கெல்லாம் வந்து கிரிக்கெட் விளையாட கூப்பிடுவாங்க. சூப்பரா இருக்கும் அது. ஆமா வேற அதாவது அதனால எந்திரிக்கவே தோணாது. ஆமா அன்னைக்குன்னு பார்த்து சீக்கிரமா எந்திரிச்சு போயிட்டு நல்லா விளையாண்டுட்டு இன்ட்ரெஸ்ட் மேட்டர்ஸ் தான். நான் கிடையாது, இவன் தான் சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு போனாலும் எனக்கு தெரியாது. நான் எந்திரிக்கிறது 9 மணிக்கு எந்திரிப்பேன், அதுவும் சண்டே மார்னிங் தான். அப்புறம் வேற சொல்லலாம்னா ஹாஸ்டல் டைம்ல தான் வந்து இந்த நிறைய கமல் மூவிஸ்லாம் வந்து அந்த டைம் தான் கமல் ரஜினி பழைய மூவிஸ்லாம் நிறைய டவுன்லோட் பண்ணி ஃபோல்டரா போட்டு வச்சு பாக்குறது. அதாவது தலைவர் தான் பிடிக்கும். கமல் படங்கள் வந்துட்டு கிளாசிக்ஸா இருக்கும், அந்த அளவு நமக்கு பிடிச்சிருக்காது. ஆனா அந்த டைம்ல பார்க்கும்போது ஆஹா என்னடா இவ்வளவு நல்ல மூவிஸா இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பழைய படங்கள் 90s 80s 2000ல வந்த படங்கள் எல்லாமே ஃபோல்டரா போட்டு பாக்குறது. வந்து அந்த டைம் தான் அந்த ஏஆர்ஆர் ஏரா தான் ஹாஸ்டல்ல வருங்க. ஏன்னா நான் ஹாஸ்டல்ல வந்து கேட்கும் போதுதான் வந்து நிறைய ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ஸா கேட்டுட்டு இருந்தேன். வெளியே போனா கேட்க மாட்டேன், போனாலும் என்னடா அது ஹாஸ்டல் சம்பந்தமா பேசுங்களா. ஹாஸ்டல்ல நான் வந்துட்டு இப்போ ஒரு 50% ஆஃப் டைம் ஹவர்ஸ் எடுத்து நான் வந்து இதுக்கு கொடுத்தேன், இவன் ஃபேர் கிரை 2க்கு ஒரு 30% ஆஃப் டைம் ஹவர்ஸ் எடுத்து ஏஆர்ஆர் மியூசிக் கொடுப்பேன். படிப்புக்கு எங்கடா கொடுத்தீங்க? படிப்பு என்னைய பாடுறா, படிப்புக்கு தான் வந்து ஒரு நாள் நைட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு இதுக்கு இவ்வளவு தூரம் கொடுத்துட்டு எனக்கு மட்டும் ஏன்டா கெரியருக்கு ஒண்ணுமே பண்ணலாம். ஒண்ணும் பண்ணல. ஷார்ட் பிலிம் பண்றேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறது. ஷார்ட் பிலிம்ன்ற பேர்ல சுத்திக்கிட்டே ஏதாவது அலும்பு பண்ணிட்டு இருக்குது. வேற என்ன பண்றதுன்னா அப்புறம் கேரம் போர்டு இருக்கும், அது போட்டு கேரம் போர்டு ரம்மி கேரம் போர்டு மாத்தி மாத்தி அடிச்சு துவைச்சிருவோம். அதுல நானும் பாட்டியும் உட்கார்ந்தோம்னா எவனும் உட்கார முடியாது, அப்படியே புடிச்சிட்டு உட்காந்துருவோம். ஆமா அதுல எப்படி இருக்கும்னா தோத்தவன் எந்திரிக்கணும், அவ்வளவுதான். நாங்க உட்காந்துட்டே இருப்போம், நாங்க எப்பயுமே ஜெயிச்சுட்டே இருப்போம். ஆப்போசிட்ல உட்கார்றவங்க எல்லாம் வந்து மாறிட்டே இருப்போம். பிளாக் அண்ட் ஒயிட் கேம் உட்காந்தோம்னா அப்படியே உட்காந்துட வேண்டியதான், செம்மையா இருக்கும். அப்புறம் ஹாஸ்டல் சாப்பாடு வந்து சுமாரா தான் பிடிக்காது, அந்த அளவுக்கு பிடிக்காது. சுமாரா தான் இருக்கும். இந்த வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும், வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் வெளியே போயிடும். இன்னைக்கு வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம்டா, எனக்கு வேணாம்டா அப்படி சொல்லி போயிடுறது. ஆனா அந்த டைம் கொஞ்சம் எப்படின்னா காசே இருக்காது, யாவுமே இல்ல. அந்த டைம் வீட்டுல இருந்து கிடைக்கும், கொஞ்சமா தான் கொடுப்பாங்க. அதவே ஒரு 6 மாசம் வரைக்கும் வச்சு பொத்தி வச்சு அதை செலவு பண்றது. அதாவது நாங்க இருக்கிறதே காடு டெசர்ட், அந்த டெசர்ட்டுக்குள்ள ஒரு ஹோட்டல் இருக்கும், 5 ஸ்டார் ஹோட்டல். பேர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டல். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, சூப்பரா இருக்கும், காசு கம்மி, சூப்பரா இருக்கும் டேஸ்ட். பார்த்தா அங்க நம்ம போனோம்னா எங்க மெஸ்ல சமைக்கிற மாஸ்டர் அங்க சாப்பிட்டுட்டு இருப்பாரு. ஹைலைட் அதுதான், என்ன மாஸ்டர் இங்க வருங்க, அங்க புளிசாதத்தை கிண்டி வச்சுட்டு இங்க வந்துருவாரு. ஆமா ஆமா அப்படி பண்ணுவாரு. வேற வந்துட்டு ஹாஸ்டல் அப்படியே வந்து டைரக்ட் ஆப்போசிட் தான் கேர்ள்ஸ் ஹாஸ்டலும். அது எதுக்கு கேட்டாங்களா? கேட்கல, நம்ம எதுவும் பண்ணவும் இல்லை. அதுல லேண்ட்மார்க் சொல்றாங்க, வெளியே போனோம்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல் இருக்கும், ஆனா எதுவும் இல்ல, நம்ம அப்படியே போயிடுவோம். ஆமா தேவையில்லாத கண்டென்ட். திடீர்னு உதயமாச்சு. சரி மேக்ஸிமம் இதுதான் நடந்தது எல்லாரும். அதாவது ஹாஸ்டல் லைஃப்னு இதுதான். காலேஜ் எடுத்துட்டோம்னா இந்த கட்டடிச்சுட்டு போறது, இந்த செவரை வச்சு போறது, இது மாதிரி நடக்கா தேவையே இல்லை, நேரடியாவே வரலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க காம்பவுண்ட் செவரை வச்சு வந்து பழத்துக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி இல்ல. அது மாதிரி நைட் ஒரு டைம் வந்துட்டு போனோம், லேட் நைட்ல நைட் ஷோ 10 மணி ஷோக்கு வட சென்னை போயிட்டு 2 மணிக்கு வந்தோம். ஓபன் பண்ணி எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, நம்ம வந்து பேர் எழுதிட்டு போகணும் அந்த இடத்துல, நம்ம எதுவும் கேட்க மாட்டாங்க, ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அங்கேயும் ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. இடையில வந்து க்ளோஸ்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க தெரியுமா? அது தெரியல. ஆனா அதாவது இங்க ஹாஸ்டல் ஃப்ரண்ட் டோர் உள்ள நுழையும் போது க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா ஓபன் பண்ணி கேட்டா ஓபன் பண்ணி விட்டுருவாங்க மெயின் டோர். காலையில வந்துட்டு எப்படின்னா ரெகுலரா சிங்காரமா வந்து ஆன் டைம் கிளம்பி போயிடும். அப்படி 9:15 தான் 9:15 போவாங்க. நான் வந்துட்டு லேட்டா, அதாவது லேட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பீரியட் பாக்குறது, சாப்பாடு வந்து காலையில மெஸ்ல நல்ல சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு பொறுமையா செகண்ட் பீரியட் போறது. இட்லி தோசை இந்த மாதிரி போட்டாங்கன்னா சாப்பிட்டுறது, பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாம. அதாவது ஒன்றும் இல்லை மக்களே, எங்க ஹாஸ்டல்ல வந்து ரொம்ப தண்ணி பிரச்சனையா இருக்கும். அப்போ வந்து தண்ணி காலி ஆயிரும், கொண்டு வருவாங்க வேற ஒரு வண்டியில இருந்து கொண்டு வந்து போட்டு, அதுக்கப்புறம் குளிச்சு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சே போயிடும். அப்ப டேரக்டா செகண்ட் ஹவர் போறது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எங்க கிளாஸ் எக்ஸாக்டா எக்ஸிட் டோர் இருக்கும், அப்படியே அந்த எக்ஸிட் டோர் வழியா உள்ள போயிட்டு செகண்ட் ஹவர் அட்டன் பண்ணிடுவோம். அப்புறம் போறது தேர்ட் ஹவர்ல டெஸ்டா உடனே கிளம்பி ஹாஸ்டல் போய் படுத்துருவோம் கட்டாய
போட்டுருவோம். அந்த டைம்லாம் நிறைய யூஸ் ஆயிருக்கு ஹாஸ்டல். அப்பயும் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்ல, ஜாலியா போகலாம், ஜாலியா வரலாம். மத்தவங்க சொல்லுவாங்க காலேஜ் ஹவர்ஸ் அதிகம், ஹாஸ்டல் ஹவர்ஸ் கம்மி. ஹாஸ்டல் ஹவர்ஸ் தான் அதிகம் எங்களுக்கு. அப்புறம் அட்டெண்டன்ஸ் ஏதாவது கம்மியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா போயிட்டு மெயின்டைன் பண்ணிக்க, கம்மியாகும் போது அதிகம் பண்ணிக்கிறது. அப்புறம் போய் அப்புறம் அதிகமா இருக்கா வேணுங்கன்னே பள்ளி போய் போடுறது. ஆனா அப்படி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதாவது நான் வந்து 5 நாள் 90% இருக்கு, அதனால நான் இன்னைக்கு 2 நாள் லீவ் போட்டுட்டு வேணுமே படுத்துவாங்க. அப்படி கூட பரவாயில்ல. ஒரு கேரக்டர் இருக்கு நம்ம கிளாஸ்ல, மச்சி. என்னன்னா 90% அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா ஃப்ரைடே மட்டும் மதியானம் லீவ் போட்டு நல்லா தூங்குவான். எப்படிறான்னு இருக்கும் எனக்குலாம் மதியம் தூக்கமே வராது. நல்லா தூங்கிடுவான். அப்புறம் 2 நாள் லீவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு மண்டேல இருந்து அப்படியே ஃபுல்லா போவோம். எல்லா கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். நாங்க அப்படி இல்ல, இடையிலே பிடிக்கல இல்ல டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா கடையை போட்டுருவோம். இந்த டாபிக் எங்கேயோ போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, மேக்ஸிமம் இவ்வளவுதான் கவர் பண்ணியாச்சு. இதேதான் ரொட்டீன். ஆனா ஜாலியா இருந்துச்சு நான் லைஃப். முடியும் போது உண்மையாலுமே இதை சொல்லி ஆகணும், ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸ்கூல் மாதிரி தெரியல எனக்கு. எனக்குலாம் ஜாலியா தான் பாருச்சு. உனக்கு ஜாலியா தான் இருந்திருக்கும். இல்ல எனக்கு ஆனா கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த ஃபேர்லாம் வச்சாங்க எல்லாம் முடிச்சு போறல, என்னடா அவ்வளவுதானா, என்னடா இவ்வளவு அதுக்குள்ள முடிஞ்சா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 4 வருஷம் எத்தனை வருஷம் தான் இருப்பாங்க உனக்கு, அப்படியே விட்டுருவாங்க இங்கே இருந்துறேன் அந்த மாதிரிதான் இருந்துச்சு. நான்லாம் ஒரு மாசத்துக்கு வந்து இந்த அப்படியே என்ன சொல்றது பிரியறதுக்கு ஏத்த மாதிரி ஸ்டேட்டஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். வீடை கோடு மனமே, இந்த உறவுகள் பிரிவுகள் ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டுட்டு, அப்புறம் அந்த படையப்பால சிவாஜி போயிட்டு எப்ப ஒரே வீட்டை போய் கட்டி பிடிச்சிட்டு வரோம்ப்பா அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்குது. அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்தமா தான் இருந்தது. ஒரு சிலர் அழுதாங்க. எனக்கு அழுக வரலன்னா வந்து ரொம்ப கொஞ்சம் அவங்க ஃபீல் பண்ணும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. செல்லுதுற ஓகே இவ்வளவுதான். என்னடா அவ்வளவுதானா, இதுக்கு அடுத்து திருப்பி முறை ஜோன் அவுட் ஆகி போகணுமே, அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போகணுமே. ஏன்னா அடுத்த கெரியரும் நமக்கு என்னன்னு தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியாது. திருப்பி மறுபடியும் இதுலயே கொஞ்ச நாள் இருக்கலாம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இருப்பேன். இப்ப வந்து கூட்டு போய் விட்டுறாங்களா இருக்கியா? சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். மேக்ஸிமம் இதுதான். உங்களோட இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணணும்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்டா இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரினா இதுதான் எங்க லைஃப்ல உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட்ஸ். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது நீங்க ஷேர் பண்ணணும்ன்ற மொமெண்ட்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய். என்ன அடுத்த எபிசோட்னு சொல்லவே இல்லை. அடுத்த டாபிக்கா எனக்கு என்னன்னு தெரியல. இப்போ நிறைய சாங்ஸ் வந்து நான் கேட்டு இதெல்லாம் ஏன் வெளியே அதிகமா கேட்க மாட்டாங்க, இது ஏன் டைலாக்? சரி, கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா கேட்டிருந்தாலும் நமக்கு பெருசா நிறைய பேர் கேட்க மாட்டாங்க போல் இருக்கு. அந்த மாதிரி தோன்ற அண்டர்ரேட்டட் நம்ம நினைக்கிற சாங்ஸ், எனக்கு பிடிச்ச சாங்ஸ். அண்டர்ரேட்டடா நம்ம பேசும்போது தான் தெரியும், நமக்கு அது அண்டர்ரேட்டடா தெரியுது. அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.